அனைவருக்கும் மாலை வணக்கம். இது விரைவா முடிச்சுக்கலாம். இது தேர்தல் நேரம் இல்லையா? எல்லாரும் கூட்டம் போட்டுட்டு இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அதிகப்படியா இந்த பகுதியில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க. ஆனால் இந்த தம்பிங்க மட்டும் விவசாயத்தை பற்றி பேசணும்னு நம்மளை எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு. மரம் வளர்க்குறத பற்றி என்னை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன நேரத்தை விட நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இப்போ விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் இந்த பூமி தாயின் மடியில் 33 விழுக்காட்டுக்கு மரம் இருந்தது. இப்போ நம்மளுடைய பரப்பளவு 17.6 விழுக்காட்டுக்கு குறைஞ்சிருக்கு. இதனால என்ன நடந்திருக்கு? சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வெப்பம் அதிகமாயிருக்கிறது, இன்னும் நிறைய சொல்லிட்டு போற நீருடைய வளம் குறைஞ்சிருக்கிறது. அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்னா, உங்களுடைய விவசாய நிலத்தில் மண்ணுக்கேற்ற மரங்களை நடவு செய்வது. என்ன மண்ணுக்கேற்ற மரங்களை? நம்மளுடைய நிலப்பரப்பு நஞ்சை புஞ்சைங்கிற கட்டமைப்பில் இருக்கு. அப்ப நஞ்சை நிலங்கள் என்றால் ஏரியினுடைய நீர்பிடிப்பிலிருந்து வாய்க்கால் வழியாக வந்து பாயக்கூடிய நிலமாக இருக்கும். புஞ்சை நிலம் என்பது மேட்டுக்காணியான நிலமாக இருக்கும். அப்போ நஞ்சை நிலம் என்பது ஈரப்பதமான நெல் சாகுபடிக்கு உகந்த மண்ணாக இருக்கிறது. அங்கே மரங்கள் சாகுபடி செய்வதை, மண்ணுக்கேற்ற மரங்கள் நடுவது, பூவரசு, மகாகனி, இந்தியன் மகாகனி, ஆப்பிரிக்கன் காயா சொனக்கிலென்சஸ், இது போன்ற மூங்கில், இது போன்ற மரங்களை நட்டு வளர்க்கலாம். செம்மண் கலந்த சரளை வடிகால் மண்ணில் சந்தன மரம், செஞ்சந்தன மரம், வேங்கை, இது மாதிரி பல வகைப்பட்ட தடி மரங்களை நடலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம சுப்பையா சொன்ன மாதிரி நிறைய செல்போனை பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அப்போ இன்னைக்கு வீடியோவில் என்ன நிறைய செய்திகள் வருது. சந்தன மரம் நட்டா 10 ஆண்டுல 4 கோடி கிடைக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரம் இருக்கும். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எங்க சந்தன மரம் நட சொல்றாங்க, 10லேருந்து 20 ஆண்டுக்குள்ள 2 கோடி கிடைச்சிருமான்னு. உங்க நிலம் எங்க இருக்கு? எங்க நிலம் தண்ணி பிடுங்கணுன்னா மது தண்ணி வந்து முதல்ல எங்க வயல்ல தான் பாயும். அப்போ அது ஈரப்பதமான மண், அதிலே சந்தன மரம் நடுவதை தவிர்க்க வேண்டும். செம்மண் கலந்து சரளையில் நடக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம், காய்ச்சலும் பேச்சலுமாக வளரக்கூடிய மரங்கள் எல்லாம் மேட்டுக்காணியான இருக்கிற புஞ்ச நிலங்களிலே நடுவது நன்று. நீங்கள் ஒவ்வொருவரும், எனக்கு நிலமே இல்லை அப்படின்னா வீட்டை சுற்றி ஒரு 10 வகையான மரங்கள் நடுங்க. அதை தான் ஐயா நம்மாழ்வார் சொன்னாரு. குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம், வீட்டுக்கு பக்கத்திலே நீங்கள் குளித்து தண்ணீரை வீணாக கீழே போகின்ற இடத்திலே கல்வாழை, தென்னை போன்ற மரங்களை சாகுபடி செய்வதனாலே உங்களுக்கு தண்ணீரை சுத்தம் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே ஒரு பப்பாளி மரம், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கருவேப்பிலை, இது போன்ற ஒரு சின்ன சின்ன மரங்களை நீங்கள் நட்டு வளர்க்க வேண்டும் என்று சொன்ன ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பயணம் செய்ததிலே 3 விடயத்தை எங்களிடத்திலே சொன்னார். எல்லாரிடத்திலேயுமே சொன்னார். நஞ்சில்லாத உணவு, மாசில்லா காற்று, நல்ல தண்ணி வேணும், குடிக்கிற தண்ணி வேணும். ஒரு தனி மனித ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம இந்த மேடைக்கே வந்திருக்க முடியாது. நம்ம நல்லா இருக்கணும்னு சொன்னா, இந்த 3 விஷயத்தை பாதுகாக்கணும்னு சொன்னா, இயற்கை வேளாண்மைக்கு நம்ம வந்துடணும். அப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இப்போ நெல் விவசாயம் பண்ற விவசாயிகள் அத்தனை பேருமே நெல் விதையை போயிட்டு ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் போய் விதையை போய் கடையில வாங்குறோம். இப்போ அவர் சொன்னார் இல்லையா, மகளிர் குழுன்னு, நம்மளுடைய விதைகளை பாதுகாத்து வைத்ததிலே நம்மளுடைய குடும்ப பெண்களுடைய பங்கு பெரிய பங்கு. நீங்க முன்னாடி பார்த்தா தெரியும்.
அந்த விதையை அமாவாசை பௌர்ணமி போன்ற பருவ காலங்களிலே விதையை காய வைத்து சேமித்து வைத்து அந்த விதையை நாம் விடுவோம். ஆனா இப்ப என்ன நடக்குது? ஒவ்வொரு முறையும் விதையை எடுத்துட்டு வந்து கடையில வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அப்ப நம்மளுடைய வேலை திட்டங்களை குறைச்சதுனாலே எல்லா காசுகளும் வெளியே கொண்டு போய் கொடுப்பதிலே நம்மளுடைய கவனம் போய் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இயற்கை வேளாண்மைக்கு நீங்கள் எல்லோரும் வர வேண்டும். இன்றைக்கு இன்னொரு யுத்தியை நீங்கள் அதிகமாக கையாண்டு கொண்டு வருகிறீர்கள். நெல் விவசாயம் செய்வதிலே களையை கட்டுப்படுத்துவதற்கு ரசாயனத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏற்கனவே மண் மலட்டுத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது, மண் உப்பாக இருக்கிறது. அந்த மலட்டுத்தன்மையிலே கூடுதலாக இங்க இருக்கிற கடைகளுக்கு தெரியும், கோரைனா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, அருங்கட்டப்பில்லுன்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. நேரடி நெல் விதைச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து அந்த களைக்கொல்லி அடிச்சுட்டு நம்ம பாட்டுன்னு வீட்டுக்கு வந்துடுறோம். என்னன்னு கேட்டா கூலி ஆட்கள் கிடையாது அப்படின்னு சொல்றோம். அது பேராபத்தாக முடிஞ்சிருக்கிறது. என்ன நடந்திருக்கு? விவசாய நிலத்தில் இருக்கிற மண்புழு இறந்து போச்சு, விவசாய நிலத்தில் இருக்கிற தவளை செத்து போச்சு, விவசாய நிலத்தில் நீர் மேலாண்மையை பாதுகாத்து வைத்திருக்கிற நண்டு இனம் அழிஞ்சு போச்சு. நண்டை உணவாக சாப்பிடுகிற குள்ளநெறி இனம் அழிந்ததினாலே இன்றைக்கு காட்டுப்பன்றிகள் அதிகமாக இருக்கிறது. உணவு சங்கிலியிலே அறுபட்டு இருக்கிறது, உணவு சங்கிலி அறுபட்டு இருக்கிறது. நல்லா சிந்தித்து பார்க்கணும். இந்த களைக்கொல்லிங்கிற ரசாயனத்தை இன்னும் 5 ஆண்டுகள் நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் விவசாய நிலத்திலே நேரடி நெல்லை விதைத்தாலும் முளைக்காது என்கிற ஆபத்தை நான் இந்த விவசாய கூட்டத்திலே பதிவு செய்கிறேன். எல்லா இடத்திலும் காட்டுப்பன்றி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப விவசாயிகள்லாம் பேட்டரி எடுத்துட்டு ஒரு நாயை பிடிச்சிட்டு அங்க போய் நெல் விளக்க போட்டுட்டு ஒளியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கம் மயில்கள் கூட்டம் குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய பறவை தேசிய பறவை மயில். ஆனால் தென் தமிழகத்தில் அத்தனை விவசாயத்தையும் மயில் சேதப்படுத்துகிறது. ஏன்? காட்டுப்பன்றியினுடைய குட்டியும் மயிலுடைய முட்டையும் இந்த குள்ளநெறி இனம் தேடி 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 அழித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அந்த குள்ளநெறி இனங்கள் உற்பத்தி குறைஞ்சது, அதனால காட்டுப்பன்றியினுடைய உற்பத்தி குறைஞ்சது, அதனால விவசாயம் பாதிக்கப்படல. இப்ப எல்லா இடத்திலும் காட்டுப்பன்றி வந்து அடிச்சுட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காட்டுப்பன்றி அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பன்றிகளை அது இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கிறது. இது பேராபத்து. இது மனிதனால் ஏற்படுத்திய ஆபத்து. இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இங்கு இருக்கிற அறிவியல் தமிழகத்தினுடைய இந்த அறிவியல் வளர்ச்சி, இந்த விவசாயத்துறையினுடைய ஆய்வுகள் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இந்த களைக்கொல்லி மட்டுமே நமக்கு தீர்வல்ல. அதற்குண்டான தீர்வை நாம் எல்லோரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்குண்டான அந்த களைக்கொல்லி போடுவதை படிப்படியாக குறைக்க வேண்டும். உங்களுடைய விளைநிலங்களிலே எல்லா இடங்களிலும் வரப்போறமா மரங்கள் நடுங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு மாநில மரமாக இருக்கிற பனைமரம் நிலவணிகம் என்ற பெயரில் வெட்டப்பட்டு இருக்கிறது. பனைமரத்தினுடைய வயது 20 ஆண்டு வளர்ந்த மரத்திலே 20 அடிக்கு கீழே நீர்நிலையை பாதுகாக்கிறது. ஒரு பெரிய நீர் தொட்டியை சேமித்து வைக்கிற அந்த மாநில மரத்தை நாம் எல்லோரும் பாதுகாக்க வேண்டும். பனைமரத்தை பாதுகாத்தால் தான் நீர் ஆதாரம் அதிகப்படுத்த முடியும். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை முக்கியமா சொல்லி பதிவு பண்றேன். இந்த காட்டுப்பன்றியிலிருந்து கட்டுப்படுத்துவதற்கு உணவு சங்கிலியை நாம் பாதுகாப்பதற்கு இயற்கை வேளாண்மைக்கு வாருங்கள். குறைஞ்சபட்ச விவசாயத்தை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் பசுமை புரட்சி செய்தது மருந்து போட்டு நீங்க நல்ல விலைக்கு வித்துக்குங்க. குறைஞ்சபட்சமா உன்னுடைய சொந்த பந்தத்துக்கு, உன் அக்கா தங்கச்சிக்கு, உனக்கு எல்லாருக்கும் ஒரு 50 சென்ட் நிலத்தை, 1 ஏக்கர் நிலத்தை இயற்கை விவசாயம் பண்ணு. அதுல இருந்து நெல்லை நீ சாப்பிடு. விவசாயி இந்த இந்தியாவுடைய முதுகெலும்பு என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர விவசாயம்
உடல் ஆரோக்கியம் குறைந்து வருகிறது. இது பேராபத்து என்பதை உங்களிடத்திலே பதிவு செய்து ஐயா நம்மாழ்வார் கொண்டு வந்ததை நாம் எல்லோரும் செயல்படுத்துவோம். விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது என்பதை பதிவு செய்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.